أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தினுடைய ஜும்மா நாளிலே நாம் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இந்த சபையில் ஒன்று குழுமி இருக்கிறோம். நாம் இங்கு எந்த நோக்கத்திற்காக ஒன்று குழுமினோமோ அந்த நோக்கத்தின் முழு நன்மையையும் பெறுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டியவனாக அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பினை வழங்குவானாக என்று பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏகத்துவவாதிகள், மறுமை நம்பிக்கை உள்ளவர்கள், நாளை மறுமையில் சுவனம் செல்ல வேண்டும் என்ற பேர் ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் தங்கள் வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த எண்ணத்தில் தான் நம் வாழ்வை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நமக்கு மறுமையில் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பேர் இன்பத்திலும் மகத்தான இன்பமாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர் ரக சொர்க்கத்தில் நபிகளாரோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு சில அமல்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் பொதுவாக நபிமார்களாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் இறைவனுக்கு மிக நெருக்கமான நல்லடியார்கள். அப்ப அவர்களுக்கென்று அல்லாஹ் சுவனத்தில் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை வழங்கியிருப்பான். அப்ப அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபியோடு உலகத்தில் வாழும் போது அதிகமான நன்மைகளை செய்த, தீமைகளிலிருந்து தவிர்ந்து வாழ்ந்த, அதிலும் நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய நாம் நேசிக்க வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கணும் என்ற அந்த எதிர்பார்ப்பை நாம் நம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு சில வழிமுறைகளை மார்க்கம் சொல்லுது. நீங்க நபியோடு இருக்கணும்னா என்ன செய்யணும். அப்ப அது தொடர்பான செய்திகளை இந்த உரையில இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இப்ப அதை நாம பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்துல இருப்பாங்க, அதுதான். அப்ப அவங்களோட நாம இருக்கணும். இப்ப இன்னைக்கு நாம உலகத்தில் இருக்கும்போது பொதுவாகவே என்ன நினைப்போம்? நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய நட்பு வட்டாரங்கள் உயர்ந்த நபர்களோடு இருக்குன்னு நினைப்போமா, அல்ல தாழ்ந்த நபர்களோடு இருக்குன்னு நினைப்போமா? அறிமுகமே அற்ற, அந்தஸ்து அற்ற, மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களோடு இருப்பதற்கு நாம் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டோம். பெரிய நபர்களோடு, பெரிய மதிப்பு மிக்க அந்தஸ்து மிக்கவர்களோடு இருக்கதான் ஆசைப்படுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், உண்மையிலேயே அவர்கள்தான் சிறந்த தோழர்கள், சிறந்த நட்பு வட்டாரங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அந்நிசா என்னும் அத்தியாயத்தில் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ, அல்லாஹ் அப்படியே ஒரு பட்டியலை சொல்றான். மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்களோ, செலவழிக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், ஷஹீதுகள், சாலிஹீன்கள், நன்மக்கள், இவர்களோடு இருப்பார்கள். இப்படி இருப்பதுதான், இதுதான் உண்மையிலேயே நட்பிலேயே அழகான சிறந்த நட்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு முறை நபி தோழர்கள் உயர்ந்த சொர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, வானில் இருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கம், சில நபர்கள் கீழே இருக்கிற சொர்க்கத்திலிருந்து மேல பார்ப்பாங்களாம். இப்ப நாம நட்சத்திரத்தை பாக்குறோமா இல்லையா, அந்த மாதிரியா?
அப்ப அதுல வந்து நபிமார்கள் தானே இருப்பாங்க என்று சகாபாக்கள் கேட்கிறாங்க. இல்ல, அதில் ஏனையவர்களுக்கும் இடம் உண்டு. அப்ப நாம அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நபிமார்களோடு இருக்கலாம், ஷஹீதுகளோடு இருக்கலாம், நன்மக்களோடு இருக்கலாம், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களோடு இருக்கலாம். அப்ப அதுக்கு நாம செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்வது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல்னா என்ன? அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை, வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி வாழ்வது. அது என் மனதிற்கும் என் உடலுக்கும் ஏற்புடையதாக இல்லை என்று தோன்றினாலும், அது என்னால் செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் இருந்தாலும் அதை மாற்றி அதற்கு தியாகம் செய்து நாம் செயல்படுத்துவது. சில விஷயங்களை நாம செய்யறதுக்கு ரொம்ப கடினமாக பார்ப்போம். ஆனா அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். நபி தோழர்கள், நன்மக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அதுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய செயல் வடிவம். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கனவை பற்றி சொல்றாங்க. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுல இனிய 2 வானவர்கள் தூக்கிட்டு போய் கிணறு மாதிரியா நரகம் அதுல தூக்கி போடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு இப்படின்னு சொல்லி தனக்கு ஏற்பட்ட கனவை சொல்றாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் இப்னு உமர் என்பவர் நல்ல மனிதர், நீங்க ஒரு நல்ல அடியான், நல்ல மனிதர், நீங்க இரவு தொழுகை தொழுதா என்ன? ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நீங்க இரவு தொழுகை தொழுதா என்ன? நீங்க நல்லவர் தான், இந்த இரவு தொழுகைங்கிற அந்த ஒரு வணக்கத்தை நீங்க உங்க வாழ்க்கையில் கடைபிடிங்க, இது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வையும் வழிமுறையும் ஏற்படுத்தும். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் மாத்திரம் அந்த சஹாபி கடைசி காலம், ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க, கடைசி காலம் வரைக்கும் இதை தன் வாழ்நாளில் அவர் விட்டதே கிடையாது. அவருடைய அடிமையாக இருந்து அதுக்கப்புறம் அவருடைய தோழராக மாறிய நாஃபியா என்று சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, நான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்ப்பேன், அவங்களுடைய இரவு நேரங்களுடைய தூக்கம் என்பது குறைவாக இருக்கும், தொழுகை என்பது அதிகமாக இருக்கும், அவங்க அதை விட்டதே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க இரவு தொழுகை தொழுதா நல்லா இருக்குமே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு அவர் எப்படி செயல்பட முடிக்கிறார்னா, ரசூலுல்லாஹ் மூத்தா போனதுக்கு பிறகும் அதை கடைபிடித்து இரவுல கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்களாம், அதிகமான நேரம் தொழுகுவாங்களாம். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தைக்குள்ள மதிப்பு இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்குதா? குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு செய்தியை பார்க்கிறோம், படிக்கிறோம், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, உண்மை பேசுங்கள், பொய் பேசாதீர்கள், நீதமாக நடங்கள், நியாயத்திற்கு துணை போங்க, அன்பாக இருங்க, கோபம் கொள்ளாதீர்கள், எவ்வளவோ செய்திகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம சர்வ சாதாரணமாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா நபி தோழர்கள் அப்படி போகல. இது யாருடைய வார்த்தை? நபி சொன்னாலும் நபி சுயமாக சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய போதனை, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதை என்ன செய்யறாங்கன்னா தன் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியா கட்டுப்படுதல் நம்மகிட்ட இருக்கணும். நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் உலக ரீதியா ஏதாவது செஞ்சிருப்பாங்களே இல்லையா, அதை கூட ஏற்று நம்மளும் செய்வோமே, ஏன்னா அது கூட நமக்கு ஏதாவது வகையில் நன்மை வகிக்குமே என்று சொல்லிதான் செயல்படுவாங்க. அதுல இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக முக்கியமானவங்க. இவங்களுக்கு பேரே எப்படி சொல்லப்படும்னா, நபியை ஜானுக்கு ஜான், முளத்திற்கு மூலம் பின்பற்றி நபி தோழர். ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்காங்க, ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் இருக்கிறாங்களோ அது மாதிரியே என் வாழ்க்கை இருக்கணும், ரசூலுல்லாஹ் இன்னைக்கு இது செஞ்சாங்க, இன்னைக்கு இது செஞ்சாங்க, இப்ப இப்படி இருந்தாங்க, அதை நானும் செய்வேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும், ஒரு வாரத்துல ஒரு நாள் குபா பள்ளிவாசல், முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் அவங்க தான் கட்டுறாங்க, அந்த பள்ளிக்கு என்ன செய்வாங்கன்னா போயிட்டு வருவாங்களாம். இவர் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இந்த நாள்ல அந்த பள்ளிக்கு எப்பவும் போயிட்டு வருவாங்க, நானும் போயிட்டு வரேன், போயிட்டு வருவாங்க. இப்படி நபியினுடைய ஒவ்வொரு செயலையும் அப்படியே பார்த்து பார்த்து அவர் அதை வர்ணிச்சு ரசிச்சு இதை நாமளும் செய்யணும் என்று செய்வாங்களாம். அப்ப இது போன்று நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இறைவனுடைய ஒரு வசனத்தை படிக்கிறோமா, வட்டி வாங்காதீர்கள், இந்த வசனத்தை படிக்கிறோம். அப்ப எந்த ஒரு சூழல் வந்தாலும் நிர்பந்தங்கிறது நாமளா ஏற்படுத்தி பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலையா தான் இருக்கும். உயிர் போற தருணமா இருக்கா, அப்படிலாம் இல்லையே. இன்னைக்கு அத்தியாவசியத்தை தாண்டி அனாவசியத்துக்கு நிர்பந்தத்தை நாமளா ஏற்படுத்தி கொள்றோம். அப்ப இது மாதிரியாக சொல்லி மார்க்கத்தை புறக்கணிக்கிறது, ஏதாவது ஒரு சலுகை இருக்குமா, ஓட்டை இருக்குமா என்று பார்க்கிறது தான் நம்முடைய காரியமாக இருக்கே தவிர கட்டுப்பட்டு இருக்கும். அல்லாஹ் சொல்லிட்டானா அதுக்கு மேல வேற பேச்சே கிடையாதுங்க.
அப்படி நாம எண்ணத்துல இதை வச்சிக்கிறோமா, கொண்டு வரோமா? அப்ப இந்த கட்டுப்பாடு அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் அதற்கு கட்டுப்பட வேண்டும். அந்த ஒரு தன்மை நம்மிடத்தில் வந்து விட்டால் நாமல் நபிமார்களோடு இருக்கலாம், ரசூலுல்லாவோடு இருக்கலாம், அதோட சேர்ந்து கூடுதலாக எல்லா நபிமார்களோடு இருக்கலாம் என்பதை இந்த செய்தி நமக்கு விவரிக்கிறது. அதே போல இன்னும் சில செய்திகள் நாம் பார்க்கலாம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக வேண்டி இயற்கை தேவையை நிறைவேற்ற போறாங்க. அப்ப ரபிஆ பின் கஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரசூலுல்லாவோட அன்னைக்கு அவர் தங்குறதுக்காக வேண்டி முடிவு செஞ்சு ரசூலுல்லாவோட தங்குறாங்க. அப்ப ரசூலுல்லா இப்படி இயற்கை தேவை நிறைவேற்ற போகும்போது அவங்களுக்காக வேண்டி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உதவு செய்யறதுக்கு அந்த தேவையை நிறைவேற்றி அதை சுத்தம் செய்வதற்காக வேண்டி உதவு செய்யறதுக்காக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப ரசூலுல்லா அவரை பார்த்துட்டு, அவர் சின்ன பிள்ளை, அவரை பார்த்துட்டு, நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்குறீங்களா, ஏதாவது ஆசைப்படுறீங்களா, கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபித்தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இருங்க நான் யோசிச்சுட்டு வந்துட்டு பிறகு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு போய் அவரு யோசிக்கிறார். ஏன்னா ரசூலா கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். ரசூலா ஆட்சியாளராக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா இந்த கேளு, நான் உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன் என்று சொல்லி ரசூலா கேட்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா போய் ஆய்வு செஞ்சு யோசிக்கிறார், நமக்கு என்ன தேவை இருக்கு. இப்ப நம்மள்ட்ட ஒரு ஆள் அப்படி கேட்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, பாரின்ல வெளிநாடுகள்ல யாராவது அத்தாவோ அல்லது உறவினரோ இருக்கும்போது ஊருக்கு வரத்தா ஏதாவது வேணுமா சொல்றதா அப்படின்னு யோசிச்சு ஒரு பட்டியலை போடுவோம். எனக்கு போன் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த நபித்தோழர் இளம் வயசுல என்ன செய்யறாருன்னா போய் யோசிச்சுட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இந்த நபித்தோழருக்கு வயசு என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வயசா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வயசா? சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அவங்க கேட்கறாங்க சொர்க்கத்துல உங்களோட நான் இருக்கணும். இது இல்லப்பா, வேற கேளு. உலக ரீதியை கேட்க சொல்றாங்க. இது வேண்டாம், இது இல்லை, நான் இதை சொல்லல. உலகத்துல உனக்கு ஏதாவது தேவை இருக்குதா, பொருளாதார ரீதியாக அல்லது வேற எதுவும் தேவை இருக்கா, நீ அதை கேளு. இல்ல இல்ல எனக்கு இதுதான் வேணும், நான் உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா யோசிச்சிருக்காரு பாருங்க. உலகத்துல நம்ம ஏதாவது கேட்டா அது உலகத்தோட முடிஞ்சு போயிடும். இந்த வாய்ப்புங்கிறது சாதாரணமான வாய்ப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படியாவது இதை வச்சு சொர்க்கத்துக்கு ஓடி போயிடுவோம், ரசூலுல்லாவோட இருந்துருவோம்னு ஆசைப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நான் உங்களோட இருக்கணும், முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, நான் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். இல்ல வேற கேளுப்பா, எனக்கு இதுதான் வேணும், நான் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், இதுதான் அவர் கேட்கிறாரு, அடம் பிடிக்கிறாரு. நீங்க அதிகமாக சுஜூது செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க, அதிகமா சஜிதா செய்யுங்க என்று சொல்றாங்க. சஜிதா அப்படின்னா சும்மா சஜிதா செய்யறது இல்லை, அதனுடைய பிரதானம் தொழுகை. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் வந்து நிறைய இடங்களை சொல்லும் போது ருக்கு செய்வாங்க, சஜிதா செய்வாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்பனா தொழுகுவாங்க என்று அர்த்தம். அப்ப தொழுகையை பிரதானப்படுத்தி சொல்றாங்க. ஆனா இந்த தொழுகைங்கிறது வந்து கடமையான தொழுகை கிடையாது. நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, கடமையான தொழுகை இந்த நன்மை நினைச்சிடக்கூடாது. இங்க ரசூலுல்லாஹ் சொல்றது நீங்கள் சுஜூதை அதிகப்படுத்தி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இதுங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டியது. 5 நேர கடமையான சுஜூதுகள் இருக்கா இல்லையா, இது கண்டிப்பா செய்ய வேண்டியது. இதை ரசூலுல்லாஹ் சொல்லல, உபரியாக மேல் மிச்சமாக அதிகமாக இதை தாண்டி நீங்க ஏதாவது செய்யுங்க. முன்பின் சுன்னத்துகளோ அல்லது நஃபில்களோ இரவு தொழுகையோ இது போல நீங்க அதிகப்படியா தொழுகணும். நாம சுன்னத்துல வந்து எவ்வளவு கவனக்குறைவா இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். இக்காமத்து சொல்லும் போதுதான் வர்றோம், சலாம் சொல்லணும் போயிடுறோம். இக்காமத்து சொல்லும் போதுதான் வர்றோம், சலாம் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா நாம மத்த விவகாரங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்துடுவோம். வேற ஏதாவது ஒரு விசேஷம், வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா ஓடி வந்துருவோம். ஆனா தொழுகையில் அப்படி இல்லை. அப்ப நாம வந்து உபரியான தொழுகை நஃபீலாக தொழுகணும். நஃபீலாக நாம என்னைக்காவது தொழுவோமா? சுன்ன தொழுகையிலே பார்க்க முடியலன்னா அப்ப எங்க நஃபீலா போய் தேடுறது? நாம விரும்பி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கா, ஒரு 2 ரக்காய் தொழுவோம். அல்லது ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ரொம்ப 2 ரக்காய் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துது. எப்போனாலும் தொழுவலாம்ல. தொழுகைக்கு மார்க்கம் வந்து தடை போடல, நீங்க இப்பதான் தொழுகணும் அப்படிதான் தொழுகணும்னு சொல்லல. சில தொழுகைக்கு சொல்லப்படுது. பொதுவா நஃபீலுங்கிறது நம்ம எப்பனாலும் தொழுகிக்கலாம், தொழுதுகிட்டே இருக்கலாம், எவ்வளவு நாளும் தொழுகலாம். இருக்கிற தொழுகையை வந்து தொழுக மாட்டேங்கிறாங்க, இல்லாத தொழுகை. இரவு தொழுகையை ரசூலா நமக்கு அழகா வழிகாட்டிருக்காங்க. அதுல போட்டுக்கிட்டு வலுக்கட்டாயமா 20 தான் தொழுவணும், அதுல குதிரை வேகம் மாதிரியே குர்ஆன் ஓதணும், இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. இது மாதிரி இருக்கிற தொழுகை தொழுகலாம். அழகா நாம வந்து நஃபீலாக விருப்பப்பட்டு தாராளமா ஏராளமா எல்லா நேரங்களையும் என்ன செய்யலாம், தொழுகலாம். அப்ப இப்படி நாம தொழுகும் போது அதிகப்படுத்தும் போது
நமக்கு சொர்க்கத்துல நபியோடு ஒரு இடம் கிடைக்கும். இது அந்த சஹாபிக்கு மட்டும் உள்ளது கிடையாது, எல்லாருக்கும் உள்ளதுதான். அப்ப தொழுகை அதிகமாக தொழுகையை நாம் வந்து ஈடுபடும் போது இந்த விஷயத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அதே போல அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம். தன்னுடைய 2 விரல் இணைக்கிறாங்க, சுட்டுக்காட்டு விரல், சுட்டி காட்டுறதுக்குரிய இந்த விரலையும் நடுவரலையும் இணைச்சு இப்படி இருப்போம், அனாதையின் காப்பாலும் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அனாதைகள் வந்து உறவுக்காரங்களாக கூட இருக்கலாம், நம்ம குடும்பத்திலேயே அனாதையா இருப்பாங்கல்ல அவங்களா கூட இருக்கலாம், அல்லது வேறு யாராவது ஒரு அனாதை. இப்ப அனாதைனா யாரு? நம்ம அனாதைக்குள்ள வரையறை என்ன வச்சிருக்கிறோம்? மார்க்கம் என்ன வரையறை சொல்லுது தெரியுமா? அனாதை என்பவர்கள் தந்தை இல்லாதவர்கள், தாய் இல்லாதவங்க அனாதை என்ற பட்டியலில் கொண்டு வரல. தந்தை இல்லாத, அதே போல பருவம் வயதை அடைவதற்கு கீழ் உள்ளவங்க, பருவ வயதை அடைஞ்சவங்க கிடையாது, அதுக்கு கீழ்நிலையில உள்ளவங்க, இவங்களதான் அனாதை என்ற லிஸ்ட்ல மார்க்கம் வந்து நமக்கு வழிகாட்டுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கூட அனாதைகளுடைய சொத்தை நீங்க வந்து தவறான முறையில உண்றாதீங்க, அவங்க பருவ வயதை அடைஞ்சு அதன் மட்டும் இருந்து வாங்கிடுவாங்க விட்டு நீங்க முன்னாடியே புக்கு அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பருவ வயசு அடைஞ்சிட்டாங்கன்னு அவங்கள்ட்ட கொடுத்துரும் அந்த காசை. அப்ப அந்த வயசுக்கு கீழே உள்ளவங்க, பருவ வயதுக்கு கொஞ்சம் கீழே உள்ளவர்கள் அனாதைகள் என்ற லிஸ்ட்ல வருவாங்க. அப்ப இது மாதிரி உள்ளவங்களுக்கு நாம வந்து உபகாரம் செய்யறது, உதவி செய்யறது, அவங்களுக்காக வேண்டி பாடுபடுதல். அப்ப இந்த பணிகளுக்காக நாம வந்து மெனக்கெடும் போது நபியோடு இருக்கலாம். நபியோடு இருக்கலாம் சும்மா இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோட எப்போ ஒட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் சஹாபாக்கள் இருந்தாலும் எல்லாரும் ரசூலுல்லாஹோடயே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. சில சஹாபாக்கள் மட்டும்தான் நபியோடயே இருப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ரசூலுல்லாஹோட இருந்தாலும் இப்படி நெருக்கம் அப்படின்னு மத்ததுக்கு சொல்லலையே. இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நெருக்கமா பக்கத்திலேயே, ரசூலுல்லாஹோட பக்கத்திலேயே லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரியா ரசூலுல்லாஹோடயே நாம் இருக்கிற மாதிரியான ஒரு அந்தஸ்து. இது யாருக்கு கிடைக்கும்? அனாதைகளின் காப்பாளர்களுக்கு கிடைக்கும். அப்ப நாம இது மாதிரியாக யாராவது அனாதையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்காக வேண்டி பாடுபடுதல், அவங்களுக்காக வேண்டி உழைத்தல், இதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது நமக்கு நிறைய வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க, நிறைய நன்மைகளை சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் நாம என்ன செய்யறோம்? பிள்ளைகள் பெற்றோரை இழந்து கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அவங்களுக்குரிய உபகாரம், அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் என்று சொல்லி அனாதை இல்லங்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மாதிரியான இதுக்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹோட இருக்கணும் என்ற அந்த ஒன்றுதான். அப்ப அது போன்ற நாம வந்து நம்மால வளர்க்க முடிஞ்சா நாம அவங்களை வளர்க்கலாம், பராமரிக்கலாம், அல்லது அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சா இது போன்று செய்யலாம். இதுவெல்லாம் மறுமையில நபியோடு இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த செய்தியில நாம பார்க்கலாம். அதே போல இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை வழிகாட்டுறாங்க. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றது என்னன்னா, பெண்களை பற்றி சொல்லி காட்டுறாங்க. ஒருவர் ஒரு பெண் பிள்ளை அல்லது 2 பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளைய வந்து பக்குவமா வளர்க்கிறார். அது பருவ வயதை அடைந்து திருமண வயசு வர வரைக்கும் அல்லது மரணிக்கின்ற வரைக்கும் அந்த பெண் பிள்ளைகளை பக்குவமா கவனத்தோட வளர்க்கிறார். அப்படி இல்லைன்னா ஒரு சகோதரி 2 சகோதரிகளை வளர்க்கிறார். இப்படி யார் பெண் பிள்ளைகளுக்கு பொறுப்பேற்று அழகான முறையில் வளர்க்கிறார்களோ அவங்க நாளை மறுமையில் என்னோடு இருப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. பெண் பிள்ளைகளை வளர்க்கிறது என்பது பாதுகாப்போட, பண்போட, அழகான பக்குவத்தோட அவங்க வளர்க்கிறது என்பது சாதாரணமானது இல்லை. அப்ப இந்த ஒரு விஷயத்தை யார் கையில் எடுத்து இதுக்காக வேண்டி மெனக்கெட்டு உழைத்து அவங்களுக்குரிய பராமரிப்பை செஞ்சு வளர்க்கிறாங்களோ, அது சகோதரியாக இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், இப்படி வளர்க்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம். இன்னைக்கு சமூகத்தை நீங்க பாருங்க, பெருமளவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது பெண் பிள்ளைகளை வந்து நாம ஏதோ அடக்குமுறை நடக்கிறதா செஞ்சு நாங்க புரட்சி செய்யறோம், பெண்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறோம், பெண்களுடைய அவங்களுக்கு உரிய உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறோம் என்று சொல்லி தவறான வழிக்கு கூட்டி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்களே வந்து நிறைய, முன்னாடி எல்லாம் பேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம்னா பெண்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க. இப்ப இஸ்லாமிய பெண்கள் முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதுல வந்து ஆபாசமான வீடியோக்கள், அருவருக்கத்தக்க வீடியோக்கள், மார்க்கத்துக்கு முரணான வீடியோக்கள், ஒரு நல்ல உபதேசம் பயனுள்ளது அவசியமானதா அப்படின்னா அப்படி கிடையாது, முழுக்க முழுக்க தேவையற்றது. இதை போடுவதால் சமூகத்துக்கும் பயன் அல்ல, நமக்கும் பயன் அல்ல, மாறாக இதனால் கேடும் பெரிய பாதிப்பும் தான் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு இருக்கு. அது மாதிரியான வீடியோக்களை எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது அதை சொல்லி வளர்க்கல. சின்ன வயசுல என்ன செய்யறாங்க?
ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா மாமாவுக்கு அந்த பாட்டு பாடி காட்டு, உம்மா சொல்றது மாமாவுக்கு அந்த பாட்டு பாடி காட்டு, சாச்சாவுக்கு இந்த பாட்டு பாடி காட்டு, மச்சிக்கு இந்த பாட்டு பாடி காட்டு, இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி காட்டு, என் பிள்ளை இந்த பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடும். இப்படி சின்ன வயசுல பார்க்கணும். அப்ப என்ன செய்யறது? பெரியாளானா இவங்க தான் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. சின்ன வயசுலயே ஸ்கூல்ல ஆனுவல் டே வச்சிருப்பாங்க, ஏய் நீ டான்ஸ் ஆடல, அந்த பிள்ளைலாம் டான்ஸ் ஆடுது, நீ ஆடு. இப்படி சின்ன வயசுல இருந்து என்ன செய்யறது? பாட்டுக்கும் ஆட்டத்துக்கும் ஆபாசத்துக்கும் நாமளே வழி வைக்கிறது. உள்ள உட்கார்ந்து இருக்கோம், அம்மா உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன படம்? டிவியில என்ன ஓடுது? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி இருக்கணும், ஆபாசமான காட்சிகள், அருவருக்கத்தக்க காட்சிகள் உட்கார்ந்து பாக்குறோமே. இதை பார்த்து பார்த்து அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் வளர்றாங்க சின்ன வயசுல இருந்தே. பெரிய வயதானா அது அவங்க தனிப்பட்ட அவங்களா தேடி போறது ஒண்ணு. சின்ன வயசுல நாமளா தானே காட்டுறோம், நாமளா தானே அதுக்குள்ள அவங்களை கொண்டு போய் நிப்பாட்டுறோம். சின்ன வயசுல பிறக்கும் போதே அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வர்றாங்க. அப்ப நம்மளே பாக்குறாங்க, நாம பாக்குற காட்சிகளை பாக்குறாங்க, நம்மோடு பயணிக்கிறாங்க, நம்ம பேசுறது நாம சொல்றது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அப்ப அதன் அடிப்படையில தான் என்ன செய்யறாங்க? வளர்றாங்க. அப்ப இப்படி நாம ஒரு பிள்ளைகளை வளர்த்தோம்னா என்னத்துக்கு ஆகுறது? இன்னைக்காவது யாராவது என் பிள்ளை இந்த மாதிரி சூறா ஓதுங்க அப்படின்னு சொல்லி அதிகமா சொல்றதை பாக்குறோமா? எல்லாம் பாட்டு முழுக்க முழுக்க இன்னைக்கு எல்லாம் சினிமா மோகம். அந்த டைலாக் என் பிள்ளை எப்படி பேசுன்னு பாருங்க, இந்த டைலாக் எப்படி பேசுன்னு பாருங்க அப்படின்னு இப்படியே தான் வளர்க்குறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு பிள்ளையை வளர்ப்பவர்கள் இது மறுமையில் ஒரு குற்றமாக நிற்கும். ஏன்னா அல்லாஹ் எடுக்கிற அப்படிதான் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், தங்கள் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவாங்க. பிள்ளை என்பவர்கள் அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள். எல்லாருக்கும் பிள்ளை இருக்கிறது இல்லையே, அதுல பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையே. பெண் பிள்ளைகளை சொல்ல போனா நாம ஒரு இழிவு நிலை பார்க்கிற ஒரு சமூகமாக இருந்தோம். இப்ப அல்லாஹ் இருக்கிற அது கொஞ்சம் மாறி சிலர் பெண் பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய ஒரு நிலை மாறி இருக்கு. அப்ப இப்படி இருக்க நேரத்துல அந்த பிள்ளைகளை அழகான முறையில் வளர்க்கணுமா இல்லையா? நாளைக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வீட்டுக்கு திருமணம் ஆகி போவாங்க. இப்ப அந்த வீட்டுல இந்த பெண் பிள்ளைகளோட சில செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னடா வளர்த்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தோணிடக்கூடாது, நம்ம மேல குற்றம் வந்துடக்கூடாது இல்ல. அப்ப அவங்க நல்ல முறையில வளர்க்கப்பட வேண்டும். சின்ன வயசுலயே அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பக்குவமாக ஆண் பிள்ளைகளை விட ஆண்களை விட இவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஆணாவது என்ன செய்வான்னா ஒரு சமூக கூட்டமைப்போட பழகிட்டு இருக்கிறான், மக்களோட பழகிட்டு இருக்கான், யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன செய்யணும். வெளியிடங்களுக்கு போகும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவனுக்கு சில விஷயங்கள் அனுபவ ரீதியா தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பெண்களுக்கு எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? அதை நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அதை சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு விஷயமாக. ஆனா இன்னைக்கு அதுக்கு நேரமே கொடுக்கறது இல்லையே. அவங்களோட பேசுறதோ அவங்களோட தொடர்பு ஏற்படுத்துறதோ இந்த மாதிரி செய்யறது இல்லை. அப்படி நாம செய்யணும். சில நேரங்கள் அவங்க செய்யற தப்பை கண்டிக்கணும், அவங்களுக்கு நல்ல நேரத்துல ஆறுதலாக இருக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சில நேரங்கள்ல கோவப்படும் போது, சில நேரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும் போது அந்த நிகழ்வுகளை கண்டிக்கிறாங்க, இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி. நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதுல உதாரணத்துக்கு ஒரு தடவை சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக உது செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, தொழுகைக்காக ரெடியா போறதுக்கு இருக்கிறாங்க. இக்காமத்து சொல்லப்பட்டுருச்சு. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஒரு சின்ன தகராறு, பிரச்சனை ரசூலுல்லாஹ் அடிப்படையா வச்சுதான் வருது. இப்ப ரசூலுல்லாஹையும் போக விட மாட்டேங்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த வழியா அல்லாஹ்வுடைய தூதரை தொழுகைக்கு நேரம் ஆயிட்டு அவங்க வாயில மண்ணெண்ணி போட்டு நீங்க தொழுகைக்கு போங்கன்னு கண்டிச்சுட்டு போயிடுறாங்க. போயிட்டு தொழுது முடிச்ச உடனே வர்றாங்க. இந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என் தந்தை தொழுவ போயிருக்காங்களா, என்ன செய்வாங்கன்னா இனி திட்டுவாங்க, இனி அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியாவே என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை கண்டிக்கிறாங்க. நீங்க தொழுவைக்கு ரசூலா உடம்பு என்ன ரசூலாவுக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்கள கட்டுப்படுத்தும் வகையில ஒரு இதா அடிக்கிறாங்க. அப்ப இது மாதிரி தப்பு செய்யும் போது கண்டிக்க வேண்டும். அதே போல அரவணைப்புலையும் அவங்களை மிஞ்ச முடியாது. அரவணைப்புலையும் அவங்க ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உடல்நிலை பாதிப்புட்டு உறங்கி கொண்டிருக்கும் போது அவங்க மேனியில முத்தமிட்டு அவங்க பாசத்தோட என்ன செய்யறாங்கன்னா உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. பெண் பிள்ளையா இருக்கும்போது நாம என்ன செய்வோம்னா பக்கத்துல போக மாட்டோம். இன்னைக்குள்ள தந்தையோட நிலைமை அது வயசாயிட்டு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு தள்ளி நிற்போம். அது ஒரு
கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா இருந்தாலும் நம்ம புள்ள தானே, பாசத்தை பரிமாறுறாங்க. அவங்க மேனில நெத்தியில முத்தமிட்டு, என்னம்மா இப்படி இருக்க, உடம்பு எப்படி இருக்கு, பாசத்தையும் காட்டணும், பரிவையும் காட்டணும், கண்டிப்பும் எங்க இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்ப இந்த அழகான முறையில நாம அவங்க வளர்க்கும் போது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற பாக்கியம், நம்ம பிள்ளை நல்லா இருக்கும், அதன் மூலம் குடும்பம் நல்லா இருக்கும், சமூகம் நல்லா இருக்கும். உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு திருமண வாழ்க்கையில பெண்களுடைய பங்கு எந்த அளவுக்கு அவசியம் தெரியுமா? கணவன் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில சண்டை இருக்காது. கணவன் பொறுமையா இருக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்காது. ஆனா மனைவி பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில துன்பம் இருக்காது, இன்பம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். கணவன் வந்து பொறுமையா இருக்கும் போது பிரச்சனை வராம இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது, பிரச்சனை வராம இருக்கும். இதே மனைவி அவங்க வந்து பொறுமையா அமைதியா இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி பெண்களுடைய பங்கு பெருமளவு இருக்கும்போது என்ன செய்யணும், நாம அவங்களை அழகான பக்குவத்தோடு வளர்க்கணும். இதை ரசூலா நமக்கு வழிகாட்டுறாங்க. இது மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு, நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று தரக்கூடியதா இருக்கு. இப்ப இதுல ரசூலா வந்து சகோதரிகளையும் சொல்றாங்க, சகோதரிகளை நீங்க அந்த மாதிரியா வளங்க. இன்னைக்கு சகோதரிகள் அவங்களுக்கு வந்து சகோதரர்கள் பொறுப்பேற்றுக் கொள்றது இல்லை, தாய் தந்தை தான் பொறுப்பேற்றுக் கொள்றாங்க. சகோதரர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அவங்களும் என்னுடைய தங்கச்சி அப்படின்னு வளர்க்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு பொறுப்புதாரிகளாக இருக்கணும். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவங்க வரலாற்றை நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துருக்கிறோம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, 9 சகோதரிகள். இவங்க தந்தை உகது போர்ல கொல்லப்படுறாங்க. கொல்லப்படுறதுக்கு முன்னாடி நீ தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறணும், எனக்கு சில கடன் இருக்கு, அதை அடைச்சிரு, சகோதரிகள் நல்ல முறையில பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏற்கனவே திருமணம் ஆகி விதவையாக இருப்பாங்களா இல்லையா, இவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ரசூலா ஒரு முறை கேட்கும்போது, நீங்க யாரை திருமணம் செஞ்சீங்க, கண்ணியவா அல்லது கண்ணி கழிந்த பெண்ணையானா, நான் வந்து கண்ணி கழிந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களை இவங்க நல்லா பார்த்துக்கணுமா இல்லையா, இவங்களும் அதே வயசு இருந்தாங்கன்னா சரியா இருக்காது. அப்ப தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. ஏன்னா ரசூலா சொன்ன வார்த்தை. இது போன்று நாமும் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். இன்னும் ரசூலா இதுல சில செய்திகளை சொல்றாங்க, நற்குணம் உள்ள மக்கள் அவங்களும் மறுமையில் நம்மோடு இருப்பாங்க என்று சொல்லி காட்டுறாங்க. இது போன்ற தன்மையில் நம் வாழ்வில் நாம் ஏற்படுத்திக் கொண்டு நபியோடு இருக்கக்கூடிய மக்களாக இருப்போமாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.